प्रभु के पवित्र नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नेहेमिया के जीवन से कुछ बातों को सीखने के लिए हम शुरू किए हैं कल, நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள நேற்றைக்கு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். और लगातार प्रभु हमसे बर्ताव करने पाए। தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. कल मैंने कहा था நேற்றுக்கு நான் இப்படி சொன்னேன், बहुत साल से बर्बाद किए हुई बातों के ऊपर एक आदमी का ध्यान आकर्षित होता है। அநேக வருடங்களாக உடைந்து அல்லது கெட்டு போயிருக்கிற காரியங்கள் மீது ஒரு மனிதன் தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியும். और मैंने एक बात को और भी कहा, இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், न केवल लोग आराधना करने के लिए इकट्ठा होना है, ஜனங்கள் வெறுமனே ஆராதிப்பதற்கு மாத்திரம் கூடக்கூடாது, वचन की जानकारी में बढ़ना है, வசனத்தின் ஆழத்திலே பெருக வேண்டும், उनकी सुरक्षा के लिए प्रबंध करने की आवश्यकता है, அவருடைய பாதுகாப்புக்காக காரியங்களை ஏற்படுத்த வேண்டும். और उनके दिल में एक बात को लाने की आवश्यकता है, वे दुनिया से अलग किए गए लोग हैं। அதோடு கூட அவர்கள் எல்லோரும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ளே பதிக்கப்பட வேண்டும். उन बातों को करने के लिए परमेश्वर ने नेहेमिया को खड़ा किया, அந்த காரியங்களை செய்வதற்காக தேவன் நெகேமியாவை அங்கே நிறுத்துகிறார். और कई लोग संदेश को तो सुनते हैं, அநேகர் செய்திகளை கேட்கிறார்கள், कई सूचनाएं कई संदेश लोगों के पास पहुंचता है। அநேக விதமான செய்திகள் ஜனங்களுக்கு கிடைக்கின்றன. पत्रिका में हम कई बार कई बातों को देखते हैं, செய்தித்தாள்களிலே நாம் அநேக இடங்களிலே காரியங்களை பார்க்கிறோம். टीवी के द्वारा हम कई न्यूज़ को सुनते हैं, அப்படியே தொலைக்காட்சிகள் மூலமாக அநேக செய்திகளை நாம் வாசிக்கிறோம், गलत खबरों को सुनते हैं, தவறான செய்திகளை நாம் கேட்கிறோம், बुरे खबर को सुनते हैं, தீமையான கெட்ட செய்திகளை கேட்கிறோம், सही बातों को सुनते हैं, சரியான செய்திகளை கேட்கிறோம், सकारात्मक की बातों को सुनते हैं, நாம் இன்னும் பாசிட்டிவான காரியங்களை கேட்கிறோம். इस प्रकार अनेक बातों को हम सुनते रहते हैं, இப்படிப்பட்ட अनेक காரியங்களை நாம் இதன் வாயிலாக கேட்கிறோம், लोगों से सुनते हैं। ஜனங்கள் மூலமாக செய்திகள் வருகின்றன. उन दिनों में न्यूज़पेपर नहीं था, அந்த நாட்களிலே செய்தித்தாள்கள் இல்லவே இல்லை. अभी यरूशलेम से कुछ लोग कुछ के आ रहे हैं, இப்பொழுது எருசலேமிலிருந்து சிலர் அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வருகிறார்கள். और वो नेहेमिया से बातचीत करते हैं। அவர்கள் வந்து நெகேமியாவினிடத்தில் பேசுகிறார்கள். नेहेमिया पूछ रहा वहाँ का हालत क्या है, நெகேமியா கேட்கிறான், எருசலேமின் நிலைமை என்ன? वो एक और बात को भी पूछता, वहाँ के लोगों का स्थिति क्या है। அப்படி அவன் இன்னொரு காரியத்தை கேட்கிறான், அங்கே உள்ள ஜனங்களினுடைய காரியங்கள் என்ன? और दूसरा पद में देखिएगा, இரண்டாவது வசனத்திலே பார்க்க முடியும், तब हनानी नामक मेरा एक भाई और यहूदा से आए हुए कई एक पुरुष आए, तब मैंने उनसे उन बचे हुए यहूदियों के विषय जो बंधुआई से छूट गए थे और यरूशलेम के विषय में पूछा। என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். यहाँ नेहेमिया की एक बात दिखाई पड़ती है, இங்கே நெகேமியாவின் ஒரு காரியம் வெளிப்படுகிறது. यहाँ नेहेमिया बहुत ऊंचे स्तर में है, இங்கே நெகேமியா உயர்ந்த பதவியிலே இருக்கிறான், एक सुरक्षित जगह में है, ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறான். उसके लिए पैसा की कमी नहीं, அவனுக்கு பணத்தின் குறைவு கிடையாது, और उसके ऊपर राजा का भरोसा का कमी नहीं, அவன் மீது ராஜாவின் நம்பிக்கையும் அதிகமாக இருந்தது. सुख की जीवन की कमी नहीं, ஒரு நல்ல சுகபோகமான வாழ்வுக்கு குறைவில்லை. he was in a very comfortable place, वो बहुत ही आरामदायक जगह में है. लेकिन आए हुए लोगों से वो एक प्रश्न पूछता है, ஆனால் வந்திருக்கிற ஜனங்களிடத்திலே ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். उस प्रश्न को थोड़ा सा देखिएगा, அந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்களேன். वहां के विषय में और वहां के लोगों के विषय में वो मायने पूछा। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் செய்தியையும் எருசலேமிலே உள்ள ஜனங்களின் செய்தியையும் நான் விசாரித்தேன். किसी जगह में हम रहने के बावजूद भी, எந்த இடத்திலே நாம் இருந்தாலும் பரவாயில்லை, अगर हमारा दिल और दिमाग अन्य बातों पर बनी रहती है, அந்த காரியங்களில் நம்முடைய மனதெல்லாம் பிடித்திருக்கும் என்று சொன்னால், और तुरंत हम एक काम करते हैं, உடனடியாக நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம். अपनी चिंता को, अपने विचार को, अपने भावनाओं को, अपने बोझ को हम समझने के लिए कोशिश करते हैं, நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்காக முயற்சி எடுக்கிறோம். और उसके बारे में अन्य बातों को इकट्ठा करने के लिए कोशिश करते हैं। அவைகளை குறித்ததான மற்ற செய்திகளை நாம் சேர்க்க முயற்சி எடுக்கிறோம். मान लीजिए किसी के हाथ में अखबार दीजिएगा, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது ஒரு கரங்களிலே செய்தித்தாளை கொடுத்து விடுங்கள். अगर कोई क्रिकेट का प्रेमी है,
ஒருவேளை யாராவது ஒரு கிரிக்கெட் விளையாட்டை ரொம்ப பிடிக்கிறவராக இருந்தார், और तुरंत वो कौन सा पेज को खोलता है? உடனடியாக அந்த செய்தித்தாளிலே அவர் திறக்கிற பக்கம் எதுவாக वो இருக்கும்? पहले खोलता है कि क्रिकेट में क्या हुआ, उसी स्पोर्ट्स पेज को खोलता है। உடனடியாக அவர் திறக்கிற பக்கம் கிரிக்கெட்டை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஸ்போர்ட்ஸ் பேஜை அவன் திறப்பான். या किसी का शेयर मार्केट की बात में मन लगाया है, அல்லது யாருக்காவது ஷேர் மார்க்கெட் குறித்ததான ரொம்ப விருப்பம் இருக்குது, वो पेपर में पहला पन्ना कभी नहीं देखेगा, அவன் பேப்பர்ல முதல் பக்கத்தையே பார்க்க மாட்டான். वो शेयर मार्केट में क्या स्थिति है उसको देखने के लिए कोशिश करेगा। ஷேர் மார்க்கெட்ல என்ன எழுதி இருக்குது அந்த குறித்து தான் அந்த இதை பார்ப்பான். या कोई सिनेमा का पागल है, யாராவது சினிமாவை குறித்து பைத்தியமாக இருந்தால் वो सिनेमा का पन्ना का खोलेगा। அவர் என்ன செய்வார்? சினிமாவினுடைய பக்கங்களை உடனடியாக திறப்பார். या किसी बात की विचार को समझने के लिए कोई चाहता है, அல்லது எந்த எண்ணத்தினுடைய ஏதாவது காரியத்தை அறிந்து கொள்ள அவர் விரும்பினால் वो एडिटोरियल को पढ़ने के लिए कोशिश करता है। அவர் என்ன செய்வார்? எடிட்டோரியலை பார்க்க முயற்சி எடுப்பார். और अगर किसी को ये ज्योतिषी के ऊपर भरोसा है, யாருக்காவது இப்படி ஜோதிடர்கள் மேல நம்பிக்கை இருந்தால் वो उस पन्ना का खोजता है जहां पर नक्षत्र क्या बतलाता है करता है। அங்கே ஜோதிடம் சொல்லுகிற நட்சத்திரங்களை குறித்ததான காரியத்தை அறிய முயற்சி எடுப்பார். इससे क्या प्रकट है? இதுல நமக்கு வெளியே வருகிறது என்ன? उसके दिल और दिमाग उसी में बैठा हुआ है, இவருடைய மனது விருப்பம் எல்லாம் அங்கதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. उसी जानकारी के लिए वो चाहता है। அதை அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். क्यों परमेश्वर ने नेहेमिया को चुन लिया? தேவன் நெகேமியாவை ஏன் தெரிந்து கொண்டார்? इतना एक भारी काम है, ஒரு பெரிய வேலை, इतना दिन से पड़ा हुआ है, அவ்வளவு நாட்களாக அப்படியே கிடக்கிறது. लेकिन इस व्यक्ति इतने ऊंचे स्थान में रहने के बाद भी उसके दिल और दिमाग वहीं पर पड़ा है, वहां का लोगों के ऊपर चिंता है करता है। ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளவு உயர்ந்த இடத்துல காணப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் கூட இவனுடைய மனது எண்ணம் ஏக்கமெல்லாம் அந்த எருசலேமை குறித்தும் அந்த ஜனங்களை குறித்துமே காணப்படுகிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर हमेशा एक आदमी को खोजता है एक बड़ा काम करने के लिए। தேவன் எப்பொழுதுமே ஒரு பெரிய வேலை செய்வதற்காக ஒரு மனிதனை தேடுகிறார். वो कौन है? அவன் யார்? जिसके दिल और दिमाग में एक प्रकार का बोझ है। அவனுடைய இருதயத்திலும் எண்ணங்களிலும் ஒரு விதமான ஒரு பாரம். कई लोग संदेश सुने हैं, அநேகர் செய்தியை கேட்டார்கள், कई संदेश आया है, அநேக விதமான செய்திகள் வந்து கொண்டிருந்தன. लेकिन एक संदेश नेहेमिया को जबरदस्त रुलाया। ஆனால் ஒரு செய்தி நெகேமியாவை முழுவதுமாக அழச் செய்தது, उपवास करने के लिए बैठा दिया। உபவாசிப்பதற்காக உட்கார செய்தது. बाइबल बतलाती है अनेक दिन तक वो दुखित रहा। வேதம் சொல்கிறது அநேக நாட்களாக அவன் துக்கித்திருந்தான். प्यारों, பிரியமானவர்களே, हमारे जीवन में भी कई संदेश को हम सुनते होंगे, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக செய்திகளை कई கேள்விப்படுகிறோம். बातें हमारे कानों में आता होगा, அநேக விதமான காரியங்கள் நம்முடைய காதுகளிலே வருகின்றன. लेकिन कुछ बातें हमें खाता होगा, ஆனால் சில காரியங்கள் நம்மை அப்படியே சாப்பிடுகின்றன. और कुछ बातें हमें बिल्कुल रुलाता होगा। சில காரியங்கள் நம்மை அழ வைக்கின்றன. बार बार हमारे हृदय में वो गूंजता रहता होगा। திரும்ப திரும்ப நம்முடைய உள்ளங்களிலே தொனித்துக் கொண்டே அவைகள் இருக்கின்றன. ऐसी बातों में अगर मन लगाएंगे, அப்படிப்பட்ட காரியங்கள் மீது நாம் மனது வைத்தால் शायद परमेश्वर उसी क्षेत्र में आपको इस्तेमाल करने के लिए तैयार कर रहा है। ஒருவேளை ஆண்டவராய கர்த்தர் உங்களை அந்த பகுதியிலே பயன்படுத்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். एक उदाहरण को मैं आपको बतलाने के लिए चाहता हूँ। ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். आप डेविड विल्करसन की कहानी को सुने होंगे, अगर नहीं भी है तो मैं बतलाने के लिए चाहता हूँ। நீங்கள் டேவிட் வில்கர்சன் என்ற நபருடைய ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லட்டும். अगर आप क्रॉस एंड द स्विच ब्लेड नाम करके एक किताब है उसको पढ़ेंगे, நீங்கள் கிராஸ் அண்ட் சுவிட்ச் பிளேட் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை வாசித்தால் आप उसमें उस बात को पाएंगे। அதிலே நாம் அந்த காரியத்தை பார்க்கலாம். एक साधारण गांव में एक पास्टर था। ஒரு சாதாரண கிராமத்திலே போதகராய் இருந்த ஒரு மனிதர். वो डेविड विल्करसन एक छोटा सा चर्च का छोटा सा पास्टर। டேவிட் வில்கர்சன் என்பவர் ஒரு சிறிய சபையினுடைய சிறிய போதகர். और एक दिन टीवी देख रहे थे। ஒரு நாள் அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார். उसमें न्यूयॉर्क शहर में कुछ जवान लोग जो वहाँ खराब काम करते हैं, मारपीट करते हैं, मारते हैं, उसके बारे में बतलाया जा रहा था। அங்கே அமெரிக்காவின் நியூயார்க் பட்டணத்திலே வாலிபர்கள் அடிதடியிலே முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த வாலிபர்களை குறித்ததான காரியங்கள் வந்து கொண்டிருந்தன. இவர் பார்த்தார். उसमें एक मर्डर केस में 3 जवानों को पुलिस ने पकड़ा। அந்த செய்தியிலே ஒரு கொலை குற்றத்திலே 3 வாலிபர்களை போலீஸ் பிடித்தது. टीवी में वो संदेश आ रहा था। டிவியிலே அந்த செய்தி வந்து கொண்டிருந்தது. इन्होंने जब देखा, இவர் அதை பார்த்தபோது उस
इस जवानों के प्रति उनके दिल में एक बोझ आया இந்த வாலிபர்களை குறித்து இவர் மனதுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. और उनका चेहरा बार बार उनके सामने आते रहा. அவர்களுடைய முகங்கள் எல்லாம் இவருக்கு முன்பதாக திரும்ப திரும்ப வந்து போயிருந்தன. तो उनको प्रार्थना करने के लिए घुटना पर आना पड़ा. அவர் அந்த இடத்திலே முழங்கால் படியிட ஜெபத்திலே வர வேண்டியதாயிற்று. जब प्रार्थना करने के लिए उन्होंने जब प्रभु के ओर ताका, ஜெபத்திற்காக அங்கே ஆண்டவர் நோக்கி அவர் பார்த்தபோது प्रभु ने कहा न्यूयॉर्क शहर जाओ. ஆண்டவர் சொன்னார், நீ நியூயார்க் பட்டணத்துக்கு போ. उन्होंने कहा भैया प्रभु मेरे पास पैसा नहीं पाले. அவர் சொன்னார், ஆண்டவரே முதலாவது என்னிடத்திலே பண வசதி இல்ல. न्यूयॉर्क बहुत दूर है. நியூயார்க் அதிக தூரத்தில் இருக்கிறது. दूसरा இரண்டாவது, मैं न्यूयॉर्क में किसी को जानता नहीं. நியூயார்க்ல நான் யாரையும் அறியேன். मैं छोटा मोटा काम करने वाला हूँ. நான் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவரேன். एक छोटा सा गांव का पास्टर हूँ. ஒரு சிறிய சபையினுடைய போதகராக இருக்கிறேன். लेकिन परमेश्वर ने कहा जाओ, ஆனால் ஆண்டவர் சொன்னார், போ, मैं तुम्हें इस्तेमाल करूंगा. நான் உன்னை பயன்படுத்துவேன். कैसे जाएंगे? எப்படி போவான்? मेरे पास पैसा नहीं है. பணம் இல்லை என்னிடத்திலே. प्रभु ने कहा टीवी के बेच दो. அதே ஆண்டவர் சொன்னார், டிவியை விற்று விடு. तुम्हारा पुराना गाड़ी को ले जाओ. உன்னுடைய பழைய வண்டி எடுத்துட்டு போ. तेल भरने के लिए टीवी में पैसा है. நீ அதுல எண்ணெயை போடுவதற்கு உனக்கு டிவியில இருந்து பணம் கிடைக்கும். प्रभु पुराना टीवी कौन खरीदेगा? ஆண்டவரே பழைய டிவி ஆயிட்டே யார் வாங்குவான்? नहीं बेचो, நீ விற்று விடு. उसी से पेट्रोल भराओ. அதுல இருந்து நீ பெட்ரோல் வாங்கி போடு. अपनी पुरानी गाड़ी को लेकर चल जाओ. உன்னுடைய பழைய வண்டியை எடுத்துட்டு அங்க போ. आखिरी में उन्होंने ऐसे ही किया. கடைசியில அவர் செய்த காரியம் அதுவே. इनके पास होटल में ठहरने के लिए पैसा नहीं. யார் அவரிடத்துல ஹோட்டல்ல தங்குவதற்கு பணம் இல்ல. और इनके पास किसी की पता नहीं है. அவரிடத்துல யாருடைய முகவரியும் கிடையாது. और कितने ही मालूम 3 जवान लोग जो मर्डर केस में फंसे हैं. இவருக்கு தெரிந்த காரியம் இவ்வளவே 3 வாலிபர்கள் கொலை குற்றத்துல மாட்டி இருக்காங்க. न्यूयॉर्क बहुत बड़ा शहर है. நியூயார்க் ஒரு பெரிய பட்டணம். कहां जाके खोजेंगे? எங்கே போய் தேடுவது? किस कोर्ट में इनका केस है? எந்த கோர்ட்ல அவருக்கு கேஸ் இருக்கு? कुछ पता नहीं. ஒண்ணுமே தெரியாது. कैसे कैसे तो न्यूयॉर्क पहुंच के पुरानी गाड़ी से. எப்படியோ பழைய வண்டியில நியூயார்க் போய் சேர்ந்தாச்சு. होटल में ठहरने के लिए पैसा नहीं है. ஹோட்டல்ல தங்குவதற்கு பணம் இல்ல. इसलिए उन्होंने गाड़ी में सो गया. இது நிமித்தமாக அவர் வண்டிக்குள்ளேயே தூங்கிட்டாரு. लंबी यात्रा करके वहां आए थे. நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறாரு. और वहां पर गाड़ी को एक जगह में खड़ी करके वहीं सो गए. அங்கே தன்னுடைய வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வண்டிக்குள்ளேயே தூங்கியாச்சு. सुबह उठ के देख रहे हैं चारों चक्का नहीं है. காலையில எழும்பி பார்க்கறாரு 4 டயரையும் காணோம். वहां के बदमाश लड़के लोग चारों चक्का को खोल के ले गए. அங்கே உள்ள பையங்க சேட்டை பண்றவங்க என்ன செஞ்சாங்க? 4 டயரையும் கழட்டி கொண்டு போயிட்டாங்க. तबे उनको न्यूयॉर्क के बारे में कुछ पता चला. அப்பொழுதுதான் நியூயார்க்கின் நிலைமை அவருக்கு தெரிய வந்துச்சு. वे उस जगह में पहुंचे थे जहां के बारे में उनको कुछ जानकारी थी. அதாவது எந்த இடத்துல அவர் சேர்ந்தாரோ அந்த இடத்தை குறித்ததான சில காரியங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. वहीं पर थे. அங்கேதான் அவர் இருந்தார். वहीं जवान लोग ये काम कर लिए. அந்த வாலிபர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. उधर को देख रहे हैं. அங்க எங்கேயும் பார்க்கறாங்க. पूरा नशेली वस्तुओं से पड़ा हुआ जवान. அங்கே முழுவதுமாக குடித்து வெறித்திருக்கிற வாலிப கூட்டங்கள். और एक दूसरे का ठट्ठा करते हुए देखते हैं. ஒருவரை ஒருவர் கேலி கிண்டல் செய்கிற கூட்டம். इनका बोझ ज्यादा हो गया. இவருக்கு பாரம் அதிகரிச்சிட்டு. हाथ में बाइबल लिए हैं. கரத்துல வேதாகமத்தை எடுத்துக்கொண்டார். बाइबल लेके तो उस कोर्ट में गए जहां पर जवानों का ले आने वाले थे. அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு எந்த வாலிபர்களை எந்த கோர்ட்ல இருந்து அவர்கள் எடுத்து சென்றார்களோ அங்கே இவர் சென்றார். और वो तीनों जवानों को ले आ रहे हैं पुलिस. அங்கே போலீஸ் அந்த 3 வாலிபர்களை அங்கே இருந்து கொண்டு வருகிறது. और इन्होंने जाके उनसे बातचीत करने के लिए चाहा. இவர் போய் அவர்களிடத்தில் பேச விரும்பினார். और पुलिस समझाई कि ये उसके साथ है. போலீஸ் என்ன நினைச்சது? இவரும் இந்த கூட்டத்துல சேர்ந்த ஆளுதான். इसलिए तो पुलिस इनको अरेस्ट कर लिया. இது நிமித்தம் போலீஸ் இவரை கைது செஞ்சாச்சு. और ये केस बहुत फेमस हो गया था. இந்த கேஸ் ரொம்ப பிரபலமாயிற்று. पत्रकार आए. பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். और इनको बाइबल के साथ फोटो खींच लिए. இவரை வேதாகமத்தோடு கூட ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. और दूसरा दिन न्यूयॉर्क टाइम्स में सामने पेपर में इनका पिक्चर आ गया. அடுத்த நாள்ல நியூயார்க் டைம்ஸ்ல முதலாவது பக்கத்துல இவருடைய படம் அங்க வந்துச்சு. एक ही दिन में फेमस हो गए. पूरा लोगों का मालूम हो गया एक पादरी इन लोगों के पीछे पड़ रहा है. ஒரு நாள்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த போதகர் இவர்களுக்கு பின்னால சுத்தி அலையறாரு. मैं आपको बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उसी बात की शुरुआत से टीन चैलेंज करके विश्व भर में एक संस्था स्थापना हुई. அந்த சேலஞ்சினால டீம் சேலஞ்ச் என்று சொல்லி ஒரு பெரிய ஸ்தாபனம் உலகம் முழுவதும் உருவாயிற்று. और ड्रग एडिक्ट्स के बीच में. அதாவது ட்ரக் அடிக்ட்ஸ்க்கு மத்தியில ஊழியம் செய்யறது. और इस प्रकार के लापरवाही से घूमने वाले जवानों के बीच में एक बहुत बड़ा जबरदस्त सेवकाई शुरू हुआ. இப்படிப்பட்ட ஒரு குண்டர்கள் அல்லது முரட்டாட்டம் பண்ணுகிற வாலிபர் மத்தியில ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனம் உருவாயிற்று. आखिरी में वे उन्होंने उस सारे प्रॉपर्टी को सारे
बिल्डिंग को किसी दूसरे संस्था के दे के अभी न्यूयॉर्क में टाइम स्क्वायर नाम करके एक चर्च को चलाते हैं. கடைசியில் அதனுடைய எல்லா சொத்துகளையும் ஊழியத்தினுடைய காரியங்களை மற்ற ஒரு கையில் ஒப்பு கொடுத்துட்டு இப்பொழுது அங்கே நியூயார்க் பட்டணத்தில் இன்னொரு இடத்துல அவர் இப்பொழுது ஒரு சர்ச் நடத்திட்டு இருக்காரு. टाइम स्क्वायर में मैं उस चर्च में मैं गया हूँ. அவர் நடத்துகிற அந்த ஆலயம் டைம் ஸ்கொயரில் இருக்குது, அங்கே நான் போயிருக்கிறேன். मैं एक प्रार्थना मीटिंग में भाग लेने के लिए गया था. நான் ஒரு ஜெப கூடுகையிலே கலந்து கொள்ள போயிருந்தேன். वहाँ 68 देश के लोग इकट्ठे होकर प्रार्थना कर रहे थे. அங்கே 68 தேசத்தார் இணைந்து ஜெபத்துக்காக கூடி வந்திருந்தார்கள். डेविड विल्करसन आज बुजुर्ग हो गए. டேவிட் வில்கர்சன் இன்றைக்கு அவர்கள் வயதாகி விட்டார்கள். लेकिन उनको दुनिया जानता है. ஆனால் அவரை உலகம் அறியும். He is a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. बहुत खड़ा प्रचार करने वाला. ஒரு வலுவான திடமான பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. एक साधारण देहात का पास्टर को उठा के परमेश्वर ने इतना बड़ा काम में इस्तेमाल किया. ஒரு சாதாரண ஒரு கிராமத்து சின்ன சபை ஊழியரை ஆண்டவர் எடுத்து ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். आज न्यूयॉर्क में इस प्रकार की बुराई को आप नहीं देख सकते हैं. இன்றைக்கு நியூயார்க்ல இப்படிப்பட்ட தீமைகளை நீங்கள் பார்க்க முடியாது. पहले जैसा नहीं है. முதலாவது இருந்தது போல இல்ல. कई बार मैं न्यूयॉर्क गया हूं तो वहां देखा हूं. अनेक முறை நியூயார்க் போயிருக்கும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன். मेरा कहने का मतलब यही है, நான் சொல்ல விரும்புவதின் காரணம் என்ன, सब संदेश हमको छूता नहीं होगा. எல்லா செய்திகளும் ஒருவேளை நம்மை தொடாமல் இருக்கலாம். सब प्रकार की बातें हमारे हृदय को छूता नहीं होगा. எல்லா விதமான காரியங்களும் இருதயத்தை ஒருவேளை பாதிக்காமல் இருக்கலாம். परंतु कुछ बातें हमारे दिल में बोझ लाता होगा. ஆனால் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பாரத்தை கொண்டு வரும். हमारे घुटना का टेकाता होगा. நம்முடைய முழங்கால்களை முடக்கும். रोने के लिए मन करता होगा. அழ மனது வரும். और उपवास करने के लिए मन करता होगा. உபவாசம் பண்ணணுமேன்னு துடிப்போம். नहीं, वो ऐसा स्थिति में है. அவன் அப்படிப்பட்ட நிலைமையில இங்க இருக்கிறான். नेहेमिया ऐसा जगह में है. நெகேமியா அப்படிப்பட்ட இடத்துல அவன் இருக்கிறான். जल्दी उपवास नहीं कर सकता. சீக்கிரத்துல உபவாசம் பண்ண முடியாது. बाइबल बतलाती है. வேதம் என்ன சொல்லுகிறது? उस पद को पढ़िएगा. அந்த வசனத்தை வாசிக்கலாம். चौथा पद को पढ़िएगा. 4ஆம் वचனத்தை வாசிக்கலாம். 4 पद. ये बातें सुनते ही ये बातें सुनते ही मैं बैठकर रोने लगा. मैं बैठ के रोने लगा. और कितने दिन तक विलाप करता और स्वर्ग के परमेश्वर के सम्मुख उपवास करता और यह कहकर प्रार्थना करता रहा. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. It was not an instant burden. और उसके अंदर मतलब एकाएक आने वाला वो बोझ नहीं था. बस आया गया ऐसा नहीं. திடீரென்று வந்துச்சு போயிட்டு அப்படின்னு அல்ல. This was a continuous burden. वो बोझ जो है लगातार उसके दिल में होने वाली बोझ था. दो शब्द के ऊपर मैं आपका ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूँ. ரெண்டு சொற்கள் மீது உங்களுடைய கவனத்தை இழுக்க விரும்புகிறேன். हिंदी बाइबल बहुत सुंदर है यहाँ पे. இங்கே இந்தி மொழிபெயர்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. ये बातें सुनते ही, இந்த வார்த்தைகளை நான் கேட்ட உடனே, तुरंत, உடனே मेरे अंदर एक गड़बड़ी मची. எனக்கு உள்ளே ஒரு விதமான ஒரு காரியம் எழும்பிற்று. बैठ कर रोने लगा. நான் உட்கார்ந்து அழுதேன். और दूसरी शब्द कितने दिन तक. ஆனா ரெண்டாவது சொல்ல பாருங்க, எவ்வளவு நாட்கள் வரை அங்கே என்று சொல்லி विलाप करता रहा. துக்கித்துக் கொண்டே இருந்தான். उपवास करने लगा. உபவாசித்துக் கொண்டிருந்தான். मेरा कहने का मतलब, when God gives a burden, it is not instantaneous. जब परमेश्वर बोझ को आपके दिल में देगा, वो ऐसे एक कुछ देर के लिए होने वाली बोझ नहीं रहेगा. मान लीजिए कोई कोड़ी लोगों को आप देखते हैं. நினைத்துக் கொள்ளுங்கள், குஷ்டரோகிகளை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை तुरंत வந்திருக்கிறது. आपके मन में एक विचार आ रहा है, உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் வருது, इनको मदद करना है. இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். फिर हट के चले गए. திரும்ப அங்க இருந்து இங்க போயிட்டீங்க. कुछ भीख मांगने वाला बच्चों को देख रहे हैं. பிச்சை கேட்கிற பிள்ளைங்களை நீங்க பாக்குறீங்க. ओ इनको बचाना है. இவங்களையும் நான் காப்பாத்தணும். फिर वहां से कुट के चल रहे हैं. திரும்ப அங்க இருந்து போயிட்டீங்க. वहां कुछ बदमाश लड़के लोग जो है, कोई नहीं ताज खेलता, जुआ खेल रहा है. அங்கே சில கொஞ்சம் சேட்டை பண்ற பசங்க என்ன செய்றாங்க, அங்க சீட்டு விளையாடுறாங்க. और आपको देख, इन लोगों के बीच में सेवा करना. இவங்க சீட்டு விளையாடுறது கெட்டுறாங்க, இவங்க மத்தியில ஊழியம் செய்யணும். फिर आगे आप चल रहे हैं. திரும்ப தொடர்ந்து போறீங்க. वहां कुछ 10 तो रिक्शावान बैठ के गप मार रहा. அங்கே 10 ரிக்ஷாக்காரங்க செஞ்சு ரொம்ப கிண்டல் அடிச்சிட்டு நடக்கறாங்க. नहीं इन लोगों के बीच में काम. இவங்க மத்தியில நான் ஊழியம் செய்யணும். फिर आप होटल में चाय पीने के लिए, திரும்ப ஹோட்டலுக்கு டீ குடிக்க போறீங்க. वहां पर छोटे छोटे बच्चे चाय पिला रहे हैं. अरे इन लोगों को छुड़ाना है. அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க இவங்களை எல்லாம் விடுவிக்கணும்.
कौन सा सेवा करेंगे? எந்த சேவை செய்வீங்க நீங்க? अभी कौन सा सेवा करेंगे? இப்பொழுது எந்த சேவை செய்வீங்க? किस काम के लिए प्रभु आपको इस्तेमाल कर रहे हैं? எந்த வேலைக்காக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? कई बातों को दुनिया में देखते होंगे, இப்படி अनेक காரியங்களை உலகத்துல பார்க்கிறோம். जिन बातों को देखेंगे तुरंत उसको काम करने के लिए सोचेंगे, वो आपके लिए दिया हुआ सेवकाई है ही नहीं. கண்டதெல்லாம் இது என்னுடைய ஊழியம், இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன்னு சொன்னா அது உங்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட வேலை ஊழியம் கிடையாது. वो आपके लिए दिया हुआ सेवकाई है ही नहीं. அது உங்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட ஊழியம் கிடையாது. दुनिया में कई प्रकार की जरूरतें पाई जाती இந்த हैं. உலகத்துல अनेक விதமான தேவைகள் இருக்கின்றன. इस बात को याद रखिएगा. இது மனதில வையுங்க. The one thing which is troubling you again and again and again, आपको बार बार जो बात तंगा रहा है वही चीज जो है, जिस बात से आप परेशान हैं, எந்த காரியத்தினால நீங்கள் தொந்தரவா இருக்கிறீங்களோ, जो बात को आप डाइजेस्ट नहीं कर पा रहे हैं, எந்த காரியங்களை நீங்கள் செமிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ, कई दिन तक अनेक நாட்களாக अनेक நாட்களாக रोते रहा அழுது கொண்டே இருந்தான். और बैठ के चिंता करते रहा, அவன் உட்கார்ந்து துக்கித்துக் கொண்டே இருந்தான், सोचते रहा, யோசித்துக் கொண்டே இருந்தான். लॉर्ड व्हाट कैन आई डू? हे प्रभु मैं क्या कर सकूंगा? कितना क्या सोचा होगा? அவன் என்ன நினைச்சிருப்பான்? कितना मैं क्या कर सकूंगा? ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும்? बहुत भारी काम ஒரு है, பெரிய வேலை இருக்கிறது ஆண்டவரே. मेरे पास उतना जरूर मैं कुछ पैसा दे सकता हूँ, நான் சில பண வசதிகளை செய்து கொடுக்க முடியும் தான். या मैं यहाँ से कुछ के जा भी सकता हूँ शायद. ஒருவேளை நான் இங்கு இருந்து புறப்பட்டு அங்கே செல்லவும் முடியும். मुझे छुट्टी मिलना है, எனக்கு விடுப்பு வேண்டும், और पैसा मिलना है, இன்னும் பணம் வேண்டும், अन्य लोगों का सहायता चाहिए, மற்றவருடைய உதவி எங்களுக்கு தேவை, वहाँ के लोगों के सहारा चाहिए. அங்கே உள்ள ஜனங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. क्या ये हो सकेगा? இதெல்லாம் முடியுமா? सोचता है, அவன் யோசித்திருப்பான், प्रार्थना करता है, ஜெபித்திருக்கிறான், प्रार्थना करता है, ஜெபிக்கிறான், उपवास करता है. உபவாசிக்கிறான். See, it was a continuous, constant struggle. वहां पे लगातार एक स्थायी, एक स्थिरता के साथ पाए जाने वाले एक संघर्ष है. कई लोग सेवकाई में हारने का कारण यही है. अनेकर ஊழியத்திலே தோல்வியடைய காரணம் இதுவே. बाबू सा करेगा, हम नहीं कर सकते. பாபு சார் செஞ்சாரா, நான் செய்ய முடியாத அந்த காரியத்தை. ये टीवी में प्रचार करने से हम नहीं कर सकते. இவர் டிவில பிரசங்கம் பண்ணா நான் என்னையால செய்ய முடியாதோ. ये अनाथालय चलाएंगे, हम नहीं चला सकते. அநாத இல்லங்களை நடத்துறார் இவர், என்ன என்னையால முடியாதோ. ये पोलियो होम चलाएंगे, हम नहीं चला सकते. இவர் போலியோ ஹோம் நடத்துறார், என்ன என்னால குறைஞ்சா போதே. ये स्कूल चलाते हम नहीं चला सकते. இவர் ஸ்கூல் நடத்துறார், நான் நடத்த முடியாதோ. हम भी करेंगे. நானும் செய்வேன். देखा देखी, அதாவது கண்டதெல்லாம் பார்க்கிற ஒரு காரியம். इसी से कुछ लोगों के बाद फिर सेवकाई ठप हो जाता है. இது நிமித்தமாக சிலரால அந்த ஊழியங்கள் எல்லாம் அப்படியே நின்று போகுது. अन्य लोगों को देख के हम इंस्पिरेशन पाना गलत नहीं है. மற்றவர்களை பார்த்து நாம் உற்சாகப்படுத்தி உந்தப்படுதல் தவறு அல்லவே. अन्य लोगों की क्रिया को देख के हम प्रेरणा पाना गलत नहीं है. மற்றவருடைய ஊழியத்தினுடைய அந்த காரியங்களை பார்த்து நாம் உந்தப்படுகிறது தவறு அல்லவே. परंतु ஆனால் हमारे लिए दी हुई बातें वही है जो हमें सताता, भीतर सताता है. நமக்குள்ளே ஒரு தொந்தரவு செய்கிற, ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் இருக்கிறதே, அதுதான் நமக்கென்று சொல்லி வழங்கப்பட்ட ஊழியம். कितने दिन तक बैठ कर रोया, எவ்வளவு நாட்கள் வரை அவன் உட்கார்ந்து அழுகிறான். और उसके मन में आ रहा, அப்பொழுது அவன் மனதில் இந்த காரியம் வருது. क्या आ रहा है? என்ன வருது? प्रभु, ஆண்டவரே, अगर आप रास्ता खोलेंगे, நீர் இதற்கு வழி திறந்தால் मैं जाऊंगा, நான் போவேன். इस कंफर्ट को छोड़ के जाऊंगा. இந்த வசதிகள் எல்லாம் விட்டுட்டு போயிடுவேன். अगर आप सहायता करेंगे, நீங்கள் எனக்கு உதவி செய்த ஆண்டவரே, मैं कुछ भी करने के लिए तैयार हूं. நான் எதையும் செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன். क्योंकि ஏனென்றால் मैं राजा के साथ हूं. நான் ராஜாவோடு கூட இருக்கிறேன். राजा से आप बातचीत करना, நீர் ராஜாவோடு கூட பேச வேண்டும். राजा मुझे सहायता करना है, ராஜா எனக்கு ஒத்துழைக்கணும், छुट्टी देना है, எனக்கு விடுப்பு தரணும், जाने के समय मुझे सुरक्षा के लिए बल देना है. போவதற்கு எனக்கு பாதுகாப்பாய் ஆட்கள் அனுப்பணும். ये सारी बातें आप करेंगे. இந்த எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீங்க தான் செய்யணும். सिंसियरली प्रेइंग, एक गंभीरता के साथ प्रार्थना कर रहा है. उसकी प्रार्थना के बारे में यहाँ पर एकदम लंबी चौड़ी बातें लिखी गई है. அவனுடைய ஜெபத்தை குறித்து இங்கே ஒரு அழகான நீளமான பட்டியலிடப்பட்டிருக்கிறது. वो प्रार्थना हमें अध्ययन करने लायक है. அந்த ஜெபம் நாம் தியானம் செலுத்த வேண்டிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. ये नेहेमिया अपने से ही किताब को लिखा.
நெகேமியா தானாகவே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறான். इसलिए वो अपनी प्रार्थना को भी लिख कर रखा. இது நிமித்தமாக அவன் தன்னுடைய ஜெபத்தையும் அங்கே எழுத மறக்கவில்லை. बाइबल में कई लोगों की प्रार्थना रिकॉर्ड किया गया है. வேதாகமத்திலே अनेகருடைய ஜெபங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. यीशु मसीह का प्रार्थना, இயேசுவினுடைய ஜெபம், जिसको गेत्सेमने में उसने किया था, அவர் அதை கெத்செமனே அந்த தோட்டத்திலே செய்தார். इस्रा के प्रार्थना, எஸ்ராவின் ஜெபம், नेहेमिया का प्रार्थना, நெகேமியாவின் ஜெபம், दाऊद की प्रार्थना, தாவீதின் ஜெபம், अनेक लोगों की प्रार्थना, दानियल की प्रार्थना, தானியேலுடைய விண்ணப்பம், उन लोगों की प्रार्थना हमारे लिए प्रेरणा दे सकता है. அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உந்துதலையும் கொடுக்கிறது. और हमको एक तरीका को अपनाने के लिए उनकी प्रार्थना यहाँ हमारे लिए लिखी गई है. நாமும் ஜெபம் செய்ய வேண்டிய முறையை கற்றுக்கொள்ள இங்கு ஜெபங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. उस प्रार्थना का अध्ययन करिएगा. இந்த ஜெபத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். आप वहाँ कुछ बातों को देख सकते हैं. நீங்கள் அங்கே சில காரியங்களை பார்க்கலாம். वो परमेश्वर की महत्वकता को देखता है. அவன் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கிறான். वो अपने लोगों के ऊपर आए हुए दंड को देखता है. அவன் தன்னுடைய சொந்த ஜனங்கள் மேல வருகிற தண்டனையை பார்க்கிறான். வந்த தண்டனையை பார்க்கிறான். और कारण लोगों का पाप करके स्वीकार करता है. அவைகளுக்கு காரணம் ஜனங்களுடைய பாவம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்கிறான். न केवल दूसरों के पाप के लिए परंतु मेरा भी उसमें मैं शामिल हूं करके अपने को जोड़ता है. மற்றவருடைய பாவம் தான் என்று சொல்லாமல் தானும் அதில் ஒரு பங்கு என்று சொல்லி தன்னையும் இணைத்து பேசுகிறான். एक शब्द को देखिए, ஒரு வார்த்தையை பாருங்கள். 7वां पद, 7ஆம் வசனம். सामने बहुत बुराई की, हमने तेरे सामने बहुत बुराई की है. और जो आज्ञाएं, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் இருந்தோம். अपने को भी जोड़ देता है. தன்னையும் அதிலே ஊற்றிதான் சொல்கிறான். लेकिन यरूशलेम में वो नहीं था. எருசலேமில் அவன் இல்லை. जन बातें हो रही थी, அங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருந்த போது, लोग जब पाप में पड़े हुए थे, ஜனங்கள் எல்லாம் பாவத்திலே வாழ்க்கை நடந்த போது, और जब लोग वहां बुराई करते करते मन फिराने के लिए मौका नहीं दिए थे, ஜனங்கள் அங்கே தீமை செய்து செய்து மனம் திரும்ப ஆயத்தம் இல்லாமல் இருந்த போது, उस समय उसकी पैदाइश भी नहीं हुई. அங்கே அவனுடைய பிறப்பே அங்கே நடக்கல. Was not born. वो जन्मा नहीं था. Because कई साल के पहले की बात है. ஏனென்றால் இது பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். ये बाबिलोन में आके जन्म लिया है. இவன் பாபிலோனுக்கு வந்த பிறகு பிறந்திருக்கிறவன். यहाँ पर पढ़ाई किया, இங்கே வந்துதான் படிப்புகள் எல்லாம் செய்தான். यहाँ पाला पोषा किया, இங்கே அவன் வளர்க்கப்பட்டான். यहाँ इसको सरकारी नौकरी मिली, இங்கே அவனுக்கு அரசாங்க பதவி கிடைச்சது. राजा का एक कॉन्फिडेंशियल पर्सन हो गया. ராஜாவுக்கு நம்பத்தக ஒரு மனிதனாக மாறிவிட்டான். वो अपने को क्या कहना चाहिए? தன்னை அவன் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? मैं धर्मी रहा, நான் நீதிமானா இருந்தேன். इसलिए परमेश्वर ने मुझे ऊंचे स्थान में ले जाके बैठाया. இது நிமித்தமாக ஆண்டவர் என்னை உயர்ந்த பதவியிலே கொண்டு வந்தார். कितना ऊंचा स्थान में बैठाया देखिए. எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கார் பாருங்களேன். हमारा बाप दादाओं ने पाप किया, என்னுடைய முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். நிறுத்திருக்கணும். हम அவன் சொல்கிறான், நாங்கள் बहुत बुरे थे, உமக்கு முன்பதாக கெட்டவர்களாக இருந்தோம். इसका मतलब क्या कहने के लिए चाहता है? இவன் சொல்ல விரும்புவதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? तू बहुत अच्छा परमेश्वर है, நீர் மிக நலமான தேவனாக இருக்கிறீர். बहुत अच्छा है. ஆண்டவரே நீ மிக நல்ல தேவனாக இருக்கிறீர். मान लीजिए हम दोनों हैं यहाँ. நினைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறோம். मैं अगर कहूँगा, நான் ஒருவேளை சொன்னால், बाबू साहब मैं बहुत खराब आदमी हूँ, பாபு சார் நான் ரொம்ப கெட்ட மனிதன், इसे मैं क्या प्रकट करता हूँ? நான் அதை என்ன வெளிப்படுத்துகிறேன்? बहुत अच्छा आदमी. நீங்க ரொம்ப நல்ல ஒரு ஆளு. लेकिन हम लोग क्या कहेंगे? நாம் என்ன சொல்லுவோம்? आप अच्छा हैं. நீங்க நல்லவங்க. इसका मतलब क्या है? இதனுடைய அர்த்தம் என்ன? हम भी अच्छे हैं, आप अच्छे हैं. நானும் நல்லா தான் இருக்கேன், நீங்க நல்லா தான் இருக்கீங்க. That makes a big difference. उसमें बहुत अंतर को बता दे रहा है. दूसरों के केवल आप अच्छा कह देंगे, மற்றவர்களை நீங்கள் வெறுமனே நீங்க நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா, आप साथ ही साथ ये भी कहते हैं, நீங்கள் அதோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? मैं भी अच्छा हूँ, आप भी अच्छे हैं. நானும் நல்லா தான், நீனும் நல்லவங்க, நீங்களும் நல்லவங்க தான். कोई गलती होती है, ஏதாவது தவறு நடக்குது, हम लोग तुरंत क्या कहते हैं? உடனடியாக என்ன சொல்லுவோம்? हम अच्छे हैं भाई, हम अच्छे हैं. நான் நல்லவன். लेकिन यहाँ ऐसा नहीं, ஆனால் இங்கே அப்படி அல்ல. हम बहुत बुरे हैं.
நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். That means you are very very good. इसका मतलब है प्रभु तू बहुत अच्छा परमेश्वर है. हम लोग इस दंड के योग्य हैं. நாங்கள் இந்த தண்டனைக்கு பாத்திரவான்கள். परंतु ஆனால் आपकी वाचाओं को याद दिलाते हैं. உங்களுடைய உடன்படிக்கைகளை நினைவு கூறுகிறோம். आप थोड़ा सा अपनी बातों पर याद रखिए. நீங்கள் அந்த காரியத்தின் மேலே ஆண்டவரே ஞான் நினைவு கூறும். दया कीजिए. கிருபை புரியும். इस आदमी जिसको मैं दाकरस पिला रहा हूँ, நான் எந்த மனிதனுக்கு அங்கே பாத்திரத்தை பான பாத்திரத்தை கொண்டு செல்கிறேனோ उस राजा से बातचीत कीजिए. அந்த ராஜாவிடத்துல போய் பேசுங்கப்பா. प्रार्थना बनी रहती है. அவனுக்குள்ளே ஜெபம் அப்படியே தங்கி கிடக்கிறது. उसको थोड़ा पढ़िएगा. அதை கொஞ்சம் பார்க்கலாம். पढ़िएगा 11वां पद. 11वां वचனம். हे प्रभु हे प्रभु, विनती ये है कि तू अपने दास की प्रार्थना पर और अपने उन दासों की प्रार्थना पर, उन दासों की प्रार्थना पर जो तेरे नाम का भय मानना चाहते भाई मानना चाहते हैं. कान लगा. आज अपने दास का काम सफल कर. अपने दास का काम सफल कर. और उस पुरुष को उस पर दयालु कर. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். सुनिए, கேளுங்கள். राजा के सामने काम कर रहा है, ராஜா முன்பதாக வேலை செய்கிறான். लेकिन दिल प्रार्थना करते रहा. ஆனா உள்ளமோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. मैं इनको दाकरस पिला रहा हूँ, நான் இவருக்கு திராட்சரசம் கொடுக்கிறேன். आप काम कीजिए. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. आप काम कीजिए. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. एक और बात को वहां मैं दिखाने के लिए चाहता हूँ. இன்னொரு காரியத்தை நாங்க காண்பித்து கொடுக்கட்டும். मैं केवल मैं प्रार्थना करता हूँ, நான் மாத்திரம் ஜெபிக்கல, कई लोग प्रार्थना करते हैं. அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. कभी कभी आजकल की प्रचारक लोग क्या करते हैं मालूम है? இன்றையுடைய பிரசங்கியார்கள் செய்யற காரியம் என்ன தெரியுமா? मैंने प्रार्थना किया, நான் ஜெபித்தேன், उस बहन को लड़का हो गया. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். इनकी प्रार्थना से लड़का हो गया. இவனுடைய ஜெபத்தினால தான் அங்க பையன் பிறந்திருக்கானோ. 15 साल से बच्चा नहीं रहा. 15 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்ல. और मैंने प्रार्थना किया, நான் ஜெபித்தேன், बच्चा हो गया. அங்கே பிள்ளை பிறந்துட்டு. अगर ऐसी बात हो, இப்படி ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் जितनी बांझ स्त्रियां हैं, इनकी प्रार्थना से इनका बच्चा होना चाहिए था. எத்தனையோ அங்கே பிள்ளை பெறாத ஸ்திரீகள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள எல்லாம் பிள்ளை பெற வேண்டுமே. पत्रिका को उठा के देखिए, பத்திரிகைகளை அங்கே மேகசின் எடுத்து பாருங்க, वहाँ गवाहियां होंगी. அங்கே சாட்சிகள் இருக்கும். भैया आपने प्रार्थना क्या हो गया, நீங்கள் ஜெபித்தீங்க அண்ணே, எனக்கு அங்கே குழந்தை எனக்கு இந்த காரியம் உண்டாயிற்று. जितने लोग और लोग आंसुओं के साथ प्रार्थना किए होंगे. இவரை தவிர மற்ற அநேகர் கண்ணீரோடு கூட ஜெபித்திருப்பார்கள். वो बहन कितना रोते रहते, அந்த பெண்ணும் கூட எவ்வளவாக அழுது उसकी ஜெபிச்சிருப்பாங்க. माँ कितना रोते रहती होगी, அங்கே அவருடைய மற்றவர்கள் எத்தனையோ उसके ஜெபித்திருப்பார்கள். लोग कितना प्रार्थना किए होंगे, சொந்த பந்தங்கள் மற்றவர்கள் எல்லாம் ஜெபித்திருப்பார்கள். और कितने लोग चिंतित रहते होंगे लड़की को लड़का नहीं, संतान नहीं करके. இந்த பெண்ணுக்கு இன்னும் சந்தானம் இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் கவலையோடு ஜெபிச்சிருப்பாங்க. Nehemiah never wanted to take credit of his work, no. और नेहमिया जो है उसका काम का केवल अपने ऊपर उस रिवार्ड को प्राप्त करना नहीं चाहा. प्रभु, ஆண்டவரே, मैं तो प्रार्थना करता हूँ, நான் ஜெபித்தேன், परंतु अनेक लोग प्रार्थना करते हैं. ஆனால் अनेक உம்முடைய அடியார்கள் ஜெபித்திருக்கிறார்கள். उनकी प्रार्थना को सुन के, அவர்களுடைய ஜெபத்தை நீர் கேளும். उन बातों को सुन के அந்த காரியங்களை கேட்டு मेरे लिए रास्ता खोलिए. எனக்காக वழியை திறந்து கொடுங்க. Why God use people like that? क्यों परमेश्वर इस प्रकार लोगों को इस्तेमाल करता है? Because these people recognize the power of others also. क्योंकि ये लोग जो है और लोगों की जो सामर्थ्य और प्रार्थना के बल को भी ऊपर खड़े हैं. These people recognize the burden of others also. और ये लोग जो है और लोगों की जो बोझ है उनको भी अंगीकार करके समझ रहे हैं. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सुबह का समय हम समझें. இந்த காலையிலே நாம் புரிந்து கொள்வோம். जरूर कई जगह में मैं प्रार्थना किया, कुछ न काम हुआ, अनेक இடங்களிலே நான் ஜெபித்திருக்கிறேன், अनेक காரியங்கள் நடந்திருக்கிறது உண்மைதான். लेकिन मैं नहीं जानता हूँ कि केवल मेरी प्रार्थना से हुई. ஆனால் எனக்கு தெரியாது அது என்னுடைய ஜெபத்தினால மாத்திரம்தான் நடந்திருக்குன்னு சொல்லி. मैं एक घटना को हमेशा कहता हूँ, यादगारी के लिए मैं बतलाने के लिए चाहता हूँ. நான் ஒரு சம்பவத்தை எப்பொழுதுமே சொல்லி வருகிறேன், அதை ஞாபகத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். मसबानी में गया था, மொசபானி என்ற ஒரு இடத்துக்கு சென்றேன். टाटा के पास है. டாட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. एक गर्भवती मेरे पास आई.
ஒரு கர்ப்பவதியான ஒரு பெண்ணின் இடத்துல வந்தார்கள். प्रार्थना करने लगी. ஜெபித்தேன். उन्होंने कहा 3 लड़की है भैया, हमको एक लड़का चाहिए. அவர்கள் கேட்டார்கள், அண்ணே எனக்கு 3 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பையன் வேணும்னு கேட்டாங்க. मन लगा के प्रार्थना किया था. நான் மனசு வச்சு அந்த பெண்ணுக்காக ஜெபிச்சேன். और जब मैं चले आया, நான் திரும்பி வந்துட்டேன். 2 महीने के बाद चिट्ठी आई. 2 மாதங்களுக்கு பின்பு கடிதம் வந்துச்சு. आपने प्रार्थना किया. நீங்கள் ஜெபிச்சீங்க அண்ணே. डॉक्टर भी कह दिए थे कि लड़की होने का संभावना है. மருத்துவரும் சொன்னாங்க உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. लेकिन आपने प्रार्थना किया. ஆனால் நீங்க ஜெபிச்சீங்க. और परमेश्वर ने मुझे लड़का दिया. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தார். वो एक लंबी चौड़ी चिट्ठी थी. அது ஒரு நீளமான கடிதமா இருந்துச்சு. मैंने परमेश्वर को धन्यवाद दिया. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ठीक है. சரி. दूसरा महीना, 2வது மாதம் एक मैगजीन को मैं खोला. ஒரு மேகசினை நான் திறந்து பார்த்தேன். मेरे पास जो चिट्ठी आई थी वही चिट्ठी वहाँ है. என்னிடத்துல என்ன கடிதம் வந்துச்சோ அதே கடிதம் அந்த மேகசின்ல இருக்குது. वही बात वहाँ पर, அதே காரியம் அந்த மேகசின்ல இருக்கு. उसमें लिखा है, அதுல என்ன எழுதி இருக்கு? आपने प्रार्थना किया நீங்க ஜெபிச்சீங்க और मुझे लड़का हो गया. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. मैगजीन में टाइटल में लिखा, சகோதரரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உடனடியாக மாற்றி விட்டார், டாக்டரின் காரியத்தை மாற்றி விட்டார். और उस समाचार का ऊपर ये लिखा हुआ था मैगजीन में कि परमेश्वर इस भाई की प्रार्थना को सुन करके उस बहन की बातों को बदल डाली है. इस भाई ने उस सेवक. मैंने कहा परमेश्वर का धन्यवाद हो, उनकी प्रार्थना भी सुन ली गई. நான் சொன்னேன், ஆண்டவரே நீ அவருடைய ஜெபத்தை கேட்டீர் நன்றின்னு சொல்லி சொன்னேன். तीसरा महीना एक मैगजीन में दूसरा मैगजीन को खोला. 3வது மாதம் வந்துச்சு. அதுல இன்னொரு கிறிஸ்டியன் மேகசினை திறந்து பார்த்தேன். वो दंपति का फोटो देख के दिया गया, आप ही ने प्रार्थना किया, हमारे लिए लड़का हो गया. அதுல அந்த தம்பதியுடைய போட்டோவை போட்டிருக்குது, நீங்க ஜெபிச்சீங்க, எங்களுக்கு அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கு. पहला पत्री मात्र लिखा था यही हमारे सेवक काई में का अद्भुत काम, लेकिन इन्होंने लिखा अगर आपको भी ऐसा चाहिए हमसे ही प्रार्थना करवाइए. नीचे அதாவது முதலாவது எங்களுடைய ஊழியத்தில் அற்புதம் சொல்லி போடப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த பத்திரிகையில ஒருவேளை உங்களுக்கு அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் இத மாதிரி அற்புதம் வேணும்னா சகோதரர் ஜெபத்துல தான் நடக்கும். मैं बंद करके रखा. अभी बताइए किसकी प्रार्थना से हुई है? இப்பொழுது சொல்லுங்க, இந்த அற்புதம் யாருடைய ஜெபத்துல உண்டாயிருக்குது? मैं कहूँगा, நான் சொல்லுவேன், ना तो मेरी प्रार्थना से, என்னுடைய ஜெபத்தினால அல்ல, ना तो कमर्शियल लोगों की प्रार्थना से, அல்லது இந்த கமர்ஷியல் மக்களுடைய ஜெபத்தினாலேயும் அல்ல. उस बहन की रोना के सुनकर परमेश्वर ने उसको उत्तर दिया. அந்த பெண்ணுடைய அழுகையை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்துட்டாரு. Recognizing others' contribution is coming to an end nowadays. மற்றவர்களுடைய அந்த காரியங்களையும் அங்கீகரித்து அதுவும் சரிதான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. इसलिए उसकी प्रार्थना में இது நிமித்தமாக அவருடைய ஜெபத்துல பாருங்க, आपकी दास की अन्य लोगों जो बोझ के साथ प्रार्थना करते उन पर कान लगा. ஆண்டவரே உமது அடியானுடைய ஜெபத்தையும் உமதுக்கு நாமத்துக்கு பயப்பட வேண்டும் விரும்புகிற உமது மற்றவருடைய ஜெபங்களையும் நீர் கேட்டு கிரியை செய்யும். प्रभु हमें सहायता करने पाए. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. एलिया कह रहा था, எலியா சொல்லிக் கொண்டிருந்தான், मैं ही अकेला बच्चा हूं, நான் ஒருவனே தப்பி பிழைத்திருக்கிறேன், कोई नहीं है. யார் என்னிடத்துல இல்ல. प्रभु ने क्या कहा मालूम है? ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? चुप, அமைதியாயிரு. 7000 लोग रखे हैं 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன், जो मूर्तियों के सामने झुकते नहीं. அங்கே விக்கிரங்களுக்கு தன்னை வணங்காத 7000 பேர் மீதி இருக்கிறார்கள். आत्मिक घमंड को परमेश्वर वहां बंद कर देता. ஆவிக்குரிய பெருமையை ஆண்டவர் அங்கே அடைக்கிறார். एलिया भी हो, எலியாவா இருந்தாலும் சரி, आत्मिक घमंड आने के लिए संभावना है. ஆவிக்குரிய பெருமை வருவதற்கு வாய்ப்பு முழுமையும் இருக்கிறது. क्योंकि इसकी आंखें बंद पड़ जाती है. ஏனென்றால் அங்கே அவனுடைய கண்கள் மூடி கிடக்கின்றன. जहां घमंड आता है, எங்கே பெருமை வருகிறதோ, घमंड को मैं दूसरा नाम देता हूं कि चर्बी. நான் அதற்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறேன், கொழுப்பு. आत्मिक घमंड आंखों को बंद कर देता है. ஆவிக்குரிய அந்த கொழுப்பு கண்களை மூடச் செய்கிறது. मैं ही सब करता हूं, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், मैं ही करता हूं, நான் தான் செய்கிறேன். मेरी आत्मिक ताकत देखिए, என்னுடைய ஆவிக்குரிய பாருங்களேன், मेरी धार्मिक ताकत देखिए, என்னுடைய நீதியை நீங்க பாருங்களேன். मेरे चलते सब कुछ होता है. என் மூலமா தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. No, नहीं है, never. कभी नहीं है. The man who was in a very high place is so humble.
ये व्यक्ति जो ऊंचे पदवी में है वो बहुत ही नम्र है. परमेश्वर उस नम्रता के साथ प्रभु के पास आने के लिए सहायता करने पाए. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் நாமும் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. आइए हम सिर झुकाएं. நாம் தலை தாழ்த்தலாம்.